பார்க்க வேண்டியது எல்லாரும் தெய்வீகத்தன்மை வாய்ந்தவர்கள்ன்றதுதான் பார்க்கணும். இப்ப நமக்குள்ளேயும் அந்த 38 தன்மைகளும் இருக்கு. இந்த ரேஷியோ வேறுபடும். அதாவது ஒரு 50% ஒருத்தர் ஒரு மனநிலை இருப்பாரு, ஒருத்தர் 30% இருப்பாரு. எனக்கு பொறாம குணம் 10% இருக்கும், சில பேருக்கு 90% இருக்கும். எனக்கு பழி வாங்குற குணம் 90% இருக்கும், ஒருத்தருக்கு 5% இருக்கும். அதான் வேரியேஷன். அப்போ சாதாரண மனிதனுக்கும் ஒரு தன்னை உணர்ந்த ஞானிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 38 மனநிலைகளும் இல்லாம மனநிலைகளே இல்லாமல் இருப்பவன் ஞானி. குழந்தை தூங்கும் பொழுது தியானத்தன்மையில இது இருப்போம். நம்ம ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு காலகட்டம் வரைக்கும் 2 வயசு இருக்கலாம், அதுக்கு எந்த மனநிலையும் இருக்காது. தூங்கும் போது நமக்கு எந்த மனநிலையும் இல்லை. ஒரு தியானத்துல சமாதி ஸ்டேட்னு சொல்லக்கூடிய என்னுடைய பூரணத்தோடு நான் இணைந்து நான் பூர்ணமாக இருக்கும் பொழுது எனக்கு எந்த விதமான மன பேதளிப்பும் இல்லை. அப்போ சாதாரண மனிதனுக்கும் நமக்கும் இல்ல ஞானிக்கும் இல்ல இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், இவனுக்கு 38 மனநிலைகள் இருக்கு. இந்த 38 மனநிலைகளும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு பாதிப்புகளை ஏற்படுத்துது.